வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது டேக் கவர் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படம் பென்ட் ஹவுஸில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு ஸ்னைப்பரோட கதை. அந்த ஸ்னைப்பர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவரும் இவரோட பார்ட்னரான கென்னும் சேர்ந்து ஏகப்பட்ட மிஷன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இது வரைக்கும். அதாவது இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் யாரை சுடணும்ட்டு, அண்ட் இவங்களும் வந்து சுட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மிஷனில் வந்து ஒரு டார்கெட்டை சுடும் போது எதிர்பாராத விதமா ஒரு லேடி குறுக்க வந்து அவங்க குண்டை வாங்கிப்பாங்க. அந்த இன்சிடென்ட் அப்படின்றது நம்ம ஹீரோவோட மனசுல வந்து ஒரு விதமான தாக்கத்தை உண்டாக்குது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம சுட்டவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் அவங்களுக்கு எழுது. ஸோ இதனால வந்து இந்த வேலையே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிக்கலாம்னு முடிவு பண்றாரு. லாஸ்டா ஒரு டைம் இவரும் இவரோட பார்ட்னரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு பென்ட் ஹவுஸ்ல போய் தங்குறாங்க. அதை அவங்களோட பாஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து 2 மசாஜ் கேர்ள்ஸும் வராங்க. இதுக்கப்புறம் அந்த பென்ட் ஹவுஸ்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யாருக்கு என்ன ஆகுது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் வெளியே வந்தா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல நம்ம ஹீரோவோட கேரக்டரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட விக்ரம் வேதால வரக்கூடிய மாதவன் கேரக்டர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரே மாதிரியான டயலாமால இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டா நான் பார்க்கறது இந்த படத்தோட அந்த ஸ்னைப்பர் அட்டாக்ஸ் தான். ஆக்சுவலா ஹீரோவே ஒரு ஸ்னைப்பர் அப்படின்றதுனாலே அந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த பென்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டு முழிப்பாங்கல்ல, அவங்கள யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த கதையில் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு கதை. இன்ஃபேக்ட் இதுக்கு யார் காரணமாக இருப்பா அப்படின்றது கூட நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் அவங்கள எப்படி பழி வாங்குவாங்கிறது கொண்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு டெம்ப்ளேட் படி அப்படியே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேசிக் கதை ஒன்று எடுத்துட்டாங்க. அதில் பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணாம அதை அப்படியே நல்ல கிராண்டியரா பிரசன்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இன்ஃபேக்ட் விஷுவலா நல்லா தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் புதுமை அண்ட் எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் இல்லாத ஒரு படமாக தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.